ஹலோ பசங்களா, வெல்கம் டு கிரிக்கெட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எப்படி ரெண்டு டைமென்ஷன் ஃபார்மா யூஸ் பண்ணி நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறது பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலாவை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் கேட்குறாங்க சார்னா F is equal to QE ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈயோட டைமென்ஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எனர்ஜி E is equal to QV அப்படின்ற ஒரு ஃபார்முலா பண்ணிருப்பீங்க. அங்கிருந்து என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியலோட ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும் அப்படின்னா F is equal to Bell இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியோட டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா R is equal to V by ஓம்ஸ் லால படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி என்ன பண்ணலாம், வியோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி கரண்டோட டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு R கிடைச்சிடும். R கிடைச்சிட்டா C ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா C க்கு நீ ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா எனர்ஜி U is equal to half CV square நீ படிச்சிருப்ப. இப்போ V யோட டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு C கண்டுபிடிக்கலாம். இல்ல சார் அப்படின்னா tau is equal to RC. இங்க tauன்றது டைம் பீரியட், அவங்களோட டைமென்ஷன் ஃபார்முலா T. அங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா R ஓட டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி C யோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இல்ல எனக்கு வந்து வேற வேணும், இண்டக்டன்ஸ் வேணும் அப்படின்னா எனர்ஜி equal to half LA square நம்ம யூஸ் பண்ணலாம்.